அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, கொடுப்பவர்களாக வாழ்வோம். மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 25 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 46 முடிய. அன்பார்ந்தவர்களே, தவக்காலம் என்பது நம்மை பண்படுத்துகின்ற காலம், நம்மை பக்குவப்படுத்துகின்ற காலம், நமது வாழ்வை செதுக்குகின்ற காலம். தவக்கால் நமக்கு கற்றுத்தரும் ஒரு முக்கியமான பாடம் கொடுத்தல். கொடுத்தல் நமது வாழ்வின் அங்கமாக இருக்க வேண்டும். கொடுத்தல் இயல்பானதாக இருக்க வேண்டும். எதை எதிர்பார்ப்பதாக இருக்கக்கூடாது. நாம் கொடுக்கிற போது அது நமக்குள்ளாக வலியை ஏற்படுத்த வேண்டும். வலியோடு கொடுப்பதுதான் உண்மையான கொடுத்தல். இன்றைய நற்செய்தியில் கொடுப்பவர்களுக்கு கடவுள் எப்படி கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது. மற்றவர்களுக்கு கொடுத்தவர்கள் தாங்கள் கொடுக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு கொடுக்கவில்லை. தாங்கள் கொடுத்தால் தங்களுக்கு பிரதிபலன் கிடைக்கும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இல்லை. கொடுத்தல் அவர்களுக்கு இயல்பாக இருந்தது. ஆனால் இடதுபுறம் உள்ளவர்கள் ஏதாவது கிடைக்கும் என்று தெரிந்திருந்தால் கொடுத்திருப்போம் என்று சொன்னவர்கள். அது உண்மையான கொடுத்தல் அல்ல. அவர்களுக்குரிய கைமாறை அவர்கள் நிச்சயமாக பெற்றுக்கொண்டார்கள். கடவுள் கொடுத்த இந்த வாழ்விலே மற்றவர்களுக்கு கொடுத்து வாழ்வதே வாழ்விற்கு நாம் செய்த உண்மையான கைமாறாகும். வாழ்வு நமக்கு கொடுத்திருக்கிற அனைத்து கொடைகளுக்கு நன்றி செலுத்துவோம். அதை நமது வாழ்வை மற்றவருக்காக வாழ்ந்து செலுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்ட இறுதி கால உவமை நாம் நன்கு அறிந்த ஒன்று. அதுவே கிறிஸ்தவ ஆன்மீகத்தை புரட்சிப்படுத்திய இயேசுவின் போதனை. இறைவனின் இறுதி கேள்வி, ஜெபித்தாயா, இறை புகழ்ச்சி சொன்னாயா, நோன்பு இருந்தாயா, வழிபாட்டில் பங்கேற்றாயா என்பதல்ல. மாறாக சமூக ஈடுபாட்டுடன் தொடர்புடைய கேள்விகள். இறைவாக்கை அன்றாடம் தியானிக்க அனைவரும் மனதில் நன்கு இருத்த வேண்டிய இறைவாக்கு. தேவையில் வாடுவோருக்கு நாம் உதவி செய்ய மறுத்த வேளைகள் அனைத்தும் இயேசுக்கு நம் மறுப்பை தெரிவித்த நேரங்களே. மிக சிறியோராகிய இவர்கள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என்று இயேசு உறுதிபட சொல்லும் இந்த வார்த்தைகள் நம் இதயத்தில் தடம் பதிக்கட்டும். இத்தவக்காலத்தில் நம் அண்டை அயலாருடன் நமக்குள்ள உறவு நன்கு மலரட்டும். தேவையில் வாடும் மாந்த அனைவரிலும் இயேசுவை கண்டு அவருக்கு பணிவிடை செய்வோமாக. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயல்பாக என்னிடம் கொடுக்கும் மனநிலை உள்ளதா? ஒவ்வொரு நாளும் மனித செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணி புரிகின்றேனா? தேவையில் வாடும் மாந்தர்கள் மத்தியில் இயேசுவை கண்டு தியாகமாக தாராளமாக உதவி செய்ய முன்வருகின்றோமா? கொண்டாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இயல்பாக கொடுக்கும் மனநிலை படைத்தவர்களாகும். ஒவ்வொரு நாளும் மனிதனை செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பணி செய்யவும், தேவைகளில் வாழும் மாந்த மத்தியில் இயேசுவை கண்டு தியாகமாக தாராளமாக உதவி செய்யவும் வரம் தாரும். ஆமீன்.